ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறானுங்க, ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, பும்ரா தான் வந்து ஒரு கேப்டனாக பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, பும்ராவும் சூரியகுமார் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க. பும்ரா வந்து ஐம் ரெடி ஃபார் த டாஸ்னும், இந்த பக்கம் சூரியகுமார் ஏதோ சூப்பர் எக்ஸைட்டட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாஸ்னு போட்டார். இது கூட பிரச்சனை கிடையாது. பும்ராவோட இஃப் சஞ்சனா கணேசன் அவங்க வச்சாங்க ஒரு இது, அதுதான் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, கான் வெயிட் ஃபார் ஜஸ்பீட் டு டூ த டாஸ்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை போட்டாங்க. நான் இந்த சஞ்சனா கணேசன்லாம் பார்க்கவே இல்லை. நான் பும்ரா சூரியகுமார் தான் பார்த்தேன். அதில் வந்து பாகிஸ்தான் மேட்ச் ஈவினிங்ல இருந்துச்சா, மேபி அந்த டாஸுக்காக தான் ஏதோ அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்பயே ஒரு சந்தேகம் லைட்டாக வந்தது, என்ன இது இருக்கிறா போஸ்ட்லாம் போடுறாங்க, ஒரு ஸ்டோரி போட்டால் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சஞ்சனா கணேசன் போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வச்சு ஃபேன்ஸ் ஒரு மாதிரி வந்து ஒரு தியரியை உருவாக்கி, ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி, ஸோ கேப்டன் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் பண்ண போறாரு, அவர் தான் டாஸ் போட போறாரு, அது ரிலேட்டட் பும்ராவோட வைஃப் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளப்பிட்டாங்க. பட் பிராக்டிஸ் செஷன்ல பார்த்தா ரோஹித் சர்மா கன்னாட் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கு. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ரோஹித் சர்மா இன்ஜுரி பிரச்சனை எதுவுமே கிடையாது.